இப்போ கேசிபி சொல்வது திமுக எதிர்ப்பை நீங்கள் இன்னும் தீவிரப்படுத்தலைன்ற விமர்சன பார்வையும் இருக்குது. அதை தாண்டி உங்களிடம் நான் கேட்குறது, இப்போ உண்மையில் இபிஎஸ் அவர்களோட திட்டம் தான் என்ன? இப்போ திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அது ஒரு 40% மேலே வாக்கு வங்கி வச்சிருக்குன்னா என்ன வியூகத்தை அவர் வகுப்பார், வெற்றி இலக்கை அடைவார்னு நினைக்கிறீங்க? திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் சந்தேகப்படுறாரு, தீவிரமா அதிமுக திமுக இருக்குன்னா வேற வழியே நீங்க அறிவாலய வாசலுக்கு எடப்பாடி பழனிசாமி பெட்ரோல் கேனை ஊற்றி தீ வச்சுக்கிட்டாதான். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா, எந்த அளவுக்கு அம்மா ஒரு எதிர்கட்சி தலைவரா பணியாற்றினாங்களோ அதை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மைங்க. அது பண்ணாம இருந்தா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 21% வாக்கியம், அதிமுக 11% வாக்கியம் வாங்கி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத அவர் நினைவுறுத்த விரும்புறாங்க. ரெண்டாவது, மாவட்டத்தை பிரிச்சு ஆரம்பிக்கிறதுக்கே அது ஒரு தொட்டு நல்ல சொல்றாரு. அதாவது பிரிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படிங்கிறாரு. அவங்க நினைவுபடுத்த விரும்புறாங்க. ஒன்றிய அளவுல முதல்ல ஒரே ஒன்றியமா இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்தை 2ஆ பிரிச்சு எல்லாத்துக்கும் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு பாவம் கட்சியோட தொடர்பு இல்லைங்கிறதுனால இந்த விஷயம் அவருக்கு தெரியலைங்க. அதே மாதிரி தலைவர்களை விட்டுட்டு அவங்க பின்னாடி இருக்கிற ஃபாலோயர்ஸ போய் கூப்பிட்டாருன்னா யாரும் வரமாட்டாங்கிறதுக்கு சாம்சானுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். தமிழகத்துல வலிமையா இருந்த காமராஜரும் இந்திரா காந்தி தனித்தனியா கட்சி பிரிஞ்சப்ப இந்திரா காந்தி அவங்க பதவியில இருக்காங்க, பிரதமரா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப காமராஜர் விட்டு பல பேர் ஜிபி உட்பட எல்லாம் இந்திரா காந்தி பக்கம் போனாங்கிறது பழைய வரலாறு. அதே மாதிரி திமுகவுல இருந்து திரு வைகோ அவர்கள் பிரிச்சாங்க. திமுக அடுத்த லிஸ்ட்ல தோத்து போச்சு. அப்ப எல்லாம் கலைஞருக்கு போய் இந்த வைகோவை சேர்த்துக்கங்க, அதனாலதான் தோத்து போயிருக்காங்க அட்வைஸ் பண்ணாங்களா? ஏன் இந்த 3 பேரோட நிக்கிற முத்துச்சாமி, கே.கே.எஸ். ரகுபதி, திருநாவுக்கரசர், கேபாவன் எல்லாத்தையும் சேர்த்துல இன்னும் பலப்படுங்க. அந்த 3 பேருக்கு முடிஞ்சு போன விஷயங்க. முதல் விஷயம் என்னன்னா, வருகின்ற தேர்தல் நான் ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறது முதல் பிளஸ் பாயிண்ட்டுங்க. பாமக கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல்ங்கிறப்ப நேச்சுரலா அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிமுகவோட வர்றதுதான். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தை மறுபடியும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரு. பாஜகவோடு உறவில்லை அப்படிங்கிறது பல கெமிஸ்ட்ரிகளை உருவாக்கும். திமுக பக்கம் உள்ள கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு அடிப்படையை உருவாக்கும். நன்றி சேலம் மணிகண்டன். அதுல ஒன்று, பாமக இந்த முறை நேச்சுரலா ஏடிஎம்கேவோட வருன்றீங்க. அவங்க கிட்டத்தட்ட தலித் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம்ன்ற கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அண்மையில் அரசியல் நகர்வு, அரசியல் மேகம் அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. அதையும் உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டு லட்சுமி நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாமக பொறுத்தப்பட்டு எலெக்ஷனுக்கு முதல் நாள் தாங்க அவங்க சொல்றது உண்மை. சரி சரி லட்சுமி, என்ன வியூகம் வகுத்திருக்கணும், எந்த திசையில் போகணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் சேலம் மணிகண்டன் சொல்வது இபிஎஸ் அவர்களின் கடந்த கால ஆட்சி சாதனைகளே போதுமானது வெற்றிக்குன்னு சொல்றார். இபிஎஸ்னுடைய கடந்த கால ஆட்சி அதன் அடிப்படையில் வாக்குகள் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஓரளவாவது அவங்களுக்கு அதாவது நீங்கள் பெரிய அளவில் வெற்றி இல்லை அப்படின்னாலும் நம்பர்ஸாவது கொஞ்சம் வந்திருக்கணும். ஏதாவது 4-5 தொகுதிகள்லையாவது வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். சில இடங்களில் டெபாசிட்டே, அதாவது சில சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக அவங்களுடைய வியூகங்களை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த 2026 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். டிஎம்கேக்கு திமுக பாப்புலராக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் அன்பாப்புலராக தான் இருக்காங்க. கீழே மக்கள் மத்தியில் நிறைய இடங்களில் நிறைய இஷ்யூஸில் அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அப்போசிஷன் இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் பேசுகிற அளவு கூட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் எதிர்த்து பேசுறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் செயற்குழு கூட்டம், இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைய இஷ்யூஸ்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு. ஆனால் எத்தனை இடங்களில் போராட்டம் நடக்குது? ஏன் நீங்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் சரி திமுகவையும் சரி அந்த 2 எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் அந்த எதிர்ப்பு வரும்போது தான் அதிமுகவுடைய தொண்டர்களே கட்சி தலைமையை நம்ம கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும் எதிர்ப்பு அப்படின்றது களத்துல போராட்டங்களை முன்னிலைப்படுத்தணும். இன்னைக்கு கூட அவர் பேசினதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்க ஊர்களில் கூட்டங்கள் நடத்துங்க, போராட்டங்கள் நடத்துங்க, இப்போ என்னை நீங்க இன்வைட் பண்ணுங்க, நானும் வரேன், நானும் கலந்துக்கிறேன், அப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன்.
இப்போ என்னன்னா இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி இவரை வந்து அழைக்கிறதே இல்லையா, என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்லணும்? ஸோ வந்து பார்ட்டியில் கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல அந்த நம்பிக்கை வந்து போயிருச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நன்றி. சேலமணி என்றால் ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லிடுங்க, ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க. ஒரு வார்த்தையில சொல்றீங்க, அதாவது புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி மாவட்ட ரீதியான போராட்டத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, இறங்கி வருவேன், என்ன கூப்பிடுங்கன்றதா அதுக்கு அர்த்தம். ஆளும் கட்சியா இருக்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கிறதுக்கும் ஆளாத அண்ணாமலை பேசுற அரசியலும் ஒரே மாதிரி இருக்காது. நன்றி.